வாங்க இந்த வீடியோவில் பயிற்சி 1.4 7ஆம் கணக்குடைய விடைகளை பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு வர்க்கமற்ற எண் கொடுத்துருக்காங்க. இந்த வர்க்கமற்ற எண்ணுடைய வர்க்கமூலம் வந்து எந்த முழு எண்ணிற்கு அருகில் இருக்கும், அதாவது தோராய மதிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தோராய மதிப்பை அருகில் உள்ள முழு எண்ணிற்கு மதிப்பிடவும் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸாக்ட் ஆன்சர் வராது, முழு வர்க்கம் அல்ல அது. அதனால அந்த பெருக்குனா இந்த விடை வராது, அதுக்கு அருகில் உள்ள விடையை கேட்டிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ 440க்கு முன்னாடி இருக்கிற வர்க்க எண் வந்து 400, அதுக்கு பின்னாடி இருக்கிற வர்க்க எண் வந்து 441. இப்போ இதனுடைய வர்க்கமூலம் வந்து 20, இதனுடைய வர்க்கமூலம் வந்து 21. எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்? 2 0க்கு 1 0, 2 2 4. இங்கே 441க்கு வர்க்கமூலம் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? 2 2 பிரிக்கணும் இல்லையா? 41 பிரிச்சாச்சு, 4 பிரிச்சாச்சு. 4 வர்க்கமூலம் என்னது? 2. இது வந்து முழு வர்க்கம் அல்ல. அப்போ என்ன பண்ணணும்? எதை கொண்டு முடிஞ்சிருக்குன்னு பார்க்கணும். 1 கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்போ 1 கொண்டு முடிஞ்சிருக்குன்னா என்ன பண்ணணும்? இந்த 2ஓட 1 வச்சு பெருக்கி பார்க்கணும். எப்படி பண்ணலாம்? 2ஓட 1 பெருக்கும்போது 2 வர்க்கம் 4, அப்புறம் 1 வர்க்கம் வந்து 1 தான் வரும், 0 சேர்த்துக்கணும், ஈர் இலக்கமாக வரணும். அப்போ 401. இப்போ இது 2 பேருக்குங்க, 2 1 2 2 2 4, 10களுக்கு நேராக போடணும். அப்போது ஒரு 1 4 4, 440 வர்க்கமூலம் வந்து 21. அப்போ இது ரெண்டில் எது பெரிய நம்பர்? 21. அப்போ இதனுடைய மதிப்பு வந்து 21க்கு அருகில் இருக்குது அப்படின்னு சொன்னால் வர்க்கமூலம் 440 விடை வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 21. தோராய மதிப்பு வந்து 21. என்ன முழு? இது முழு எண்ணாக வராது, இது வந்து தசம எண்ணில் வரும். இது வந்து நம்ம தோராய மதிப்பை முழு எண்ணுக்கு சொன்னதுனால இது வந்து இந்த தோராய மதிப்பு வந்து 21 ஆகும். ரெண்டாவது கணக்கு பாருங்கள். 800 வர்க்கமூலம் 800. 800 மதிப்பு வந்து எந்த முழு எண்ணிற்கு அருகில் வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற வர்க்க எண் வந்து 784, இதுக்கு பின்னாடி இருக்கு வந்து 841. அப்போ 784 வர்க்கமூலம் வந்து 28. இப்படியே போட்டுக்கலாம். 784ன்னு சொல்லும்போது இது என்ன வரும்? 7. 7க்கு அருகில் உள்ள வர்க்க எண் 4. 4 வர்க்கமூலம் 2. இப்போ இது வந்து 4 கொண்டு முடிஞ்சிருக்கு இல்லையா? அப்போ என்ன பண்ணும்? 2 எடுத்துக்கணும். 2 அல்லது 8 எடுத்துக்கணும். 2 ஃபஸ்ட் பெருக்கும்போது நமக்கு என்ன வச்சு? 2 2 4, 2 2 4 0 4 போட்டுக்கணும். அப்போ 2 2 4 4 2 8 பார்க்கும்போது 484 வருது. ஆனால் நமக்கு வந்து 784 இருக்குது. அப்போ அடுத்த நம்பர் போட்டுக்கலாம். அடுத்த 28 போட்டு பார்க்கலாம். சரிங்களா? 2 8 28 போட்டு பார்க்கலாம். 28 போடும்போது 2 2 4 8 8 64, 8 2 16 16 2 32. அப்போ 4 8 7 784 தான் வருது. அப்போ அதுக்கு அடுத்த நம்பர் போட்டு பார்க்கலாம். 29. அப்போது 2 2 4 9 9 81, 9 2 18 18 2 36. இப்போ 1 8 2 16 4 மீதி 1 8. இப்போ 841. அப்போ இதனுடைய வர்க்கமூலம் 29. அப்போ 784 வர்க்கமூலம் 28, 841 வர்க்கமூலம் 29. அப்போது 800 தோராய மதிப்பு எந்த முழு எண்ணுக்கு அருகில் இருக்குன்னா 29. 2ல் பெருசு தான் எடுக்கணும். அப்போ 29க்கு அருகில் உள்ளது தோராய மதிப்பு. அடுத்தது வந்து 1020. 1020க்கு முன்னாடி இருக்கிற வர்க்க எண் வந்து 961, அதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து 1024. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படி? 961 வர்க்கமூலம் இந்த 2 நம்பர், இந்த 9. 9 வர்க்கமூலம் வந்து 3. இது வந்து 1 கொண்டு முடிஞ்சிருக்கு. 1 கொண்டு முடிஞ்சால் அப்போ எந்தெந்த நம்பர் எடுக்கணும்? 1 9 எடுக்கணும். இப்போ 1 போட்டு கண்டுபிடிங்க பார்க்கலாம். இது எப்படி வர்க்கம் கண்டுபிடிப்போம்? 3 9. 1 வர்க்கம் 1, அப்புறம் 2 ஈரிலக்க என்ன எழுதிக்கணும்? 1 3 3 3 2 6, அதை 10களுக்கு நேராக எழுதணும். அப்போ நமக்கு என்ன வந்திருக்கும்? 961. அப்போ 961 வர்க்கமூலம் என்னது? 31. எதை கொண்டு பெருக்கிருக்கோம்? 31. 2 தடவை பெருக்கினா 961. அப்போ எந்த நம்பர் 2 தடவை பெருக்கிருக்கோம்? 31. அப்போ 961 வர்க்கமூலம் வந்து 31. அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம்? 1024 கண்டுபிடிச்சிக்கலாம். 1024 வர்க்கமூலம் 2 2 பிரிச்சிங்க. இப்போ 10க்கு அருகில் இருக்க வர்க்கம் என்னது? 9. 9 வர்க்கமூலம் என்னது? 3. இது எதை கொண்டு முடிஞ்சிருக்கு? இது முழு வர்க்கம் இல்லைல்ல. முழு வர்க்கமாக இல்லாத பட்சத்தில் எதை கொண்டு முடிஞ்சிருக்குன்னு பார்க்கணும். எதை கொண்டு முடிஞ்சிருக்கு? 4 கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்போ 4னா என்ன நம்பர் எடுக்கணும்? 2 8 எடுத்துக்கலாம். ஏன்னா 2 2 4 8 8 64, 4 கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு 2 கொண்டு பண்ணி பாருங்கள் பார்க்கலாம். வர்க்கம் கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடிக்கணும்? 3 9. 2 வர்க்கம் வந்து 4. அப்போ என்ன பண்ணணும்? 0 4 போடணும், ஏன்னா ஈரிலக்கம் வரணும். இப்போ இது 2 பேருக்குங்க. 3 2 6 6 2 12, இங்கே 2 இங்கே 1. இப்போ 4 2 10. ஸோ உங்களுக்கு 1024 வர்க்கமூலம் வந்து
32. அப்போது இதனுடைய மதிப்பு வந்து 31க்கும் 32க்கும் நடுவில் இருக்குது. ஆனால் எதற்கு அருகில் இது எது பெரிய நம்பரு? 32. அப்போ 32க்கு இதனுடைய மதிப்பு தோராய மதிப்பு வந்து 32. எந்த முழு எண்ணுக்கு அருகில் இருக்குது? 32க்கு அருகில் உள்ளது. நன்றி.